பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களில் 5 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில் நீதவான் கனிஷ்க விஜயரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியதாக தெரிவித்த பதில் நீதவான் தலா 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் வீதம் சரீர பிணையிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடையாக நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளதாக பதில் நீதவான் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த டிசம்பர் மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சென்றிருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்போது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி மாதவ தென்னகோனை சந்தித்ததாகவும் அவர் கூறினார். அத்துடன் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மகள் மற்றும் மனைவி ஆகியோர் சட்டமாதிபர் திணைக்களம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளதால் அவற்றை கவனத்திற்கொண்டு ஆலோசனைகளை பிற்போட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் அனைத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று பிங்கிரிய பகுதியில் பல கிராமங்களுக்கு சென்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். முதலில் பிங்கிரிய பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு சென்ற இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர அந்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருட்களையும் நிதியையும் அன்பளிப்பு செய்தார். 2012ஆம் ஆண்டு வறட்சியுடன் ஆரம்பமானது. அனைத்து மத ஸ்தலங்களிலும் மக்கள் மழை பெய்ய வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். அதன் காரணமாகவோ தெரியவில்லை, அதிகமாக மழை பெய்தது. அது வெள்ளமாக பெருக்கெடுத்தது. ஒருபுறம் அது எமது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய போதிலும் மறுபுறம் நாட்டுக்கு பாதகமான விடயம் என்றும் கூற முடியாது. பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் அமைச்சர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். இதேவேளை மன்னாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பல பகுதிகளில் இயல்பு நிலைமை தற்போது வழமைக்கு திரும்பி வருகிறது. இடம்பெயர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பும் காட்சிகளை இன்று காண முடிந்தது. எனினும் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு மக்கள் திரும்பிய போதிலும் அவர்களின் உடைமைகள் இழக்கப்பட்டிருந்த விடயத்தினை மன்னார் மற்றும் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்த எம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. மல்வத்தோயா பெருக்கெடுத்தமையினால் செட்டிக்குளம் நீரில் மூழ்கியதை அடுத்து அந்த பகுதி மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். சுமார் 1 வார கால முகாம்களில் தங்கியிருந்த இவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புகின்றனர். கிராமங்களுக்கு செல்லும் வீதிகள் மட்டுமல்லாது அவர்களது பயிர் நிலங்களும் அழிவடைந்துள்ளன. நாங்கள் மல்வத்தோயா அருவியாற்றில் இருக்கிறோம். 23ஆம் தேதி வெள்ளத்துல நாங்க போய் பீடியாபாம் நாங்க கூடாரம் அமைச்சிருந்த இடத்துல போய் 9 நாட்கள் இருந்து வீடு இப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வீட்டில் வந்திருக்கிறோம். எங்களுடைய வீடு வாசல் எல்லாம் முற்றாக எல்லாம் அழிந்து பெரும் சேதமாக நாங்க ஆகியோம். எங்களுக்கு அரசு உடனடியாக எங்களுக்கு இதுக்கு தக்க தீர்வு எடுத்து எங்களை கைதூக்கி விடுமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்களை மன்றாடி கேட்கிறோம். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நியாயத்துக்கான மக்கள் அமைப்பு கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் இதன்போது கருத்து வெளியிடப்பட்டது. තවතිය චෝදනාවක් තමයි පැමිණිලිකරු විසින්ම නඩුව අහනවා කියන එක සම්පූර්ණ බොරුවක්.
முறைப்பாட்டாளர்களை வழக்கை விசாரிப்பதாக புதிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைக்கின்றனர். இந்த 11 பேரில் எவரும் குற்றப்பிரநிலை கையொப்பமிடவில்லை. இந்த குற்றப்பிரநிலை கையொப்பமிட்ட எவரேனும் ஒருவர் இந்த 11 பேரில் எங்கு அமர்ந்திருந்தால் அதை விவாதிப்பது நியாயமானது. ஏதேனும் ஒரு முறையில் பாராளுமன்றத்தில் நாம் முன்வைத்த அறிக்கை ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு அதன் பின்னர் நிறைவேற்று அதிகாரம் என்ற வகையில் ஜனாதிபதி அவர்களை பதவியிலிருந்து நீக்குவாரானால் இலங்கையின் பிரதம நீதியரசராக புதிதாக நியமிக்கப்படுகின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்திற்கு நீதிபதிகளை கொண்டு வந்து நீதிபதிகளுக்கு இடையில் பேதமொன்று ஏற்படுத்தி ஆட்சியாளரற்ற ஒரு நிலையை உருவாக்கவே முயற்சிக்கின்றனர். அதனை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை. இவ்வாறான குளறுபடிகளை மேற்கொள்கின்றவர்களை பதவியிலிருந்து விலக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளாவிடின் அது பாரிய குற்றமாகும். அதன் காரணமாகவே அதற்கு தலைமைத்துவம் தாங்கி நாம் கையொப்பமிட்டோம். அத்துடன் இது ஒரு ஒழுக்காற்று விசாரணையாகும். கல்வி தொடர்பில் மாணவர்களிடம் காணப்பட்ட நம்பிக்கை இன்று இல்லாமல் போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிக்கின்றார். எங்கிரிய பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். எங்கிரிய தீபாலோக மகா விகாரையில் பாடசாலை மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை பகிர்ந்தளிப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிள்ளைகள் மிகவும் சிரமப்பட்டு கற்று பரீட்சைகளுக்கு தோற்றுகின்றனர். பரீட்சைகளுக்கு முன்னரே வினாத்தாள்கள் வெளியிடப்படுகின்றன. கடந்த வருடமும் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிள்ளைகள் மத்தியில் கல்வி தொடர்பான நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். இன்று அது இல்லாமல் போயுள்ளது. ஒரு புறம் பரீட்சை வினாத்தாள்கள் வெளியிடப்படுகின்றன, மறுபுறம் கற்பிக்க வேண்டிய காலப்பகுதியில் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக எமது நாட்டில் மனிதாபிமானமற்ற நிலை ஒன்று தோன்றியுள்ளது. இதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும். சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த பகுதிகளில் கிழக்கு மாகாணமும் ஒன்றாகும். அக்கறை பெற்ற சின்ன முகத்துவாரமே இது. மிகவும் அழகாய் காட்சியளிக்கும் இந்த முகத்துவாரம் அக்கறை பெற்று பொத்துவில் வீதியில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் அமைந்த இதனை பார்வையிட்டு ரசிக்காமல் சென்றவர்கள் ஒருவரும் இல்லை எனலாம். அது மட்டுமின்றி இந்த முகத்துவாரத்தில் மீனவர்கள் தினமும் நன்னீர் மீன்பிடியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை தொடர்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனம் திரும்புவதற்கு இதுபோன்ற இடங்களும் காரணம் என்றால் அது மிகையாகாது. 2013ஆம் ஆண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்கள் உலகளாவிய ரீதியில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றன.
ஐவரி கோஸ்டின் அபிட்ஜன் பகுதியில் சன நெரிசலில் சிக்கி 60க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரடையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 250 பேர் காயமடைந்துள்ளதுடன் அனர்த்தத்தை எதிர்நோக்கியவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் என கூறப்படுகிறது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதுடன் புதுவருட கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டவர்களே அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. இலங்கையில் பெய்த சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களிலான மழையில் வெண்கல் துணிக்கைகள் அடங்கியிருப்பின் மழைநீரில் காணப்படுகின்ற நுண்ணங்கிகள் பூமிக்கு அப்பால் வேறொரு இடத்திலிருந்து வந்திருக்கலாம் என நம்பிக்கை கொள்ள முடியும் என வான சாஸ்திரவியல் நிபுணர் பேராசிரியர் ரிச்சர்ட் பி ஹூவர் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே பேராசிரியர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விண்வெளி பாகங்கள் தொடர்பில் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது வான சாஸ்திரவியலாளர்களின் பாரிய பொறுப்பாகும் என்றும் பேராசிரியர் ரிச்சர்ட் பி ஹூவர் கூறுகின்றார். வேட்டுக்கிழக்கவாசிகள் தொடர்பாக ஆராய்ச்சிகளுக்காக பெக்கிங்ஹாம் பல்கலைக்கழக வானசாஸ்திரல் பிரிவினரால் அழைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் ரிச்சர்ட் பி ஹூவர் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் என்று அழைக்கப்படும் நாசாவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட ஒரு புதுஜீவியாகும். 1996 ஆண்டில் நாசா நிறுவனத்தின் வேட்டுக்கிழக்கவாசிகள் தொடர்பான ஆராய்ச்சி குழுவை நியமிப்பதற்கான முன்னோடியாகவும் பேராசிரியர் ஹூவர் செயல்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. Algae called Schlemidomonas nivalis, and that green algae forms spores. கிளமிடமோனஸ் நிவாலஸ் என்று அழைக்கப்படுகின்ற அல்கா மற்றும் சில பச்சை நிறத்திலான அல்காக்களினால் பிரகாசமான சிவப்பு நிறம் தோன்றுகிறது. தேவை ஏற்படும் எனது ஆய்வு பிரிவிலிருந்து இந்த வகையிலான சிவப்பு அல்காக்களின் மாதிரிகளை என்னால் காண்பிக்க முடியும். இவை விருத்த நிலை அல்லது அதற்கு புறம்பான ஒரு நிலையை அடைந்ததும் பிரகாசமான பச்சை நிறமாக மாறுகிறது. அண்மையில் பெய்த சிவப்பு மழை மற்றும் கார்பன் கென்ட்ரோட் என்பவற்றுக்கு இடையில் தொடர்பினை காட்ட முடியுமானால் வால் நட்சத்திரங்களின் பாகங்கள் உண்மையிலேயே நுண்ணங்கிகளை பூமிக்கு கொண்டு வரும் என எம்மால் கூற முடியும். The remains of cometary debris, and so they may be bringing in actual viable microorganisms. இதேவேளை கொச்சின் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் பேராசிரியர் கொட்பிரே லூயிஸ் இவை அல்கா வகை சார்ந்தவை அல்ல என அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறியிருந்தார். சிலர் இதனை அல்கா என அடையாளம் கண்டுள்ளனர். எனினும் அது தவறானது. நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளிலிருந்து இவற்றை ஒரு வகை நுண்ணுயிராகவே நான் கருதுகின்றோம். இவ்வாறான நுண்ணுயிர்களில் இரசாயன தன்மை காணப்படலாம் என நாம் கருதுகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் ஏனைய ஆய்வாளர்களும் தமது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இதேவேளை அண்மையில் இலங்கையில் பொழிந்த விண்கலின் பாகங்களை ஆய்வுகளுக்கு உட்படுத்துவது மிக முக்கியமானது என பேராசிரியர் ஹூவர் குறிப்பிடுகிறார். I can think of no reason whatsoever why microorganisms such as cyanobacteria வால் நட்சத்திரங்களில் உள்ள ஈரப்பதனில் சயனோ நுண்ணங்கி, டயோட்டம் மற்றும் யூக்கிலினா ஆகிய நுண்ணுயிர்கள் ஏன் வாழ முடியாது என்ற கருத்தை புறம் தள்ளி விடுவதற்கான எந்த ஒரு காரணத்தையும் எண்ணி பார்க்க முடியாது. இலங்கையில் பொழிந்த சில விண்கல் பாகங்கள் புதுமையானதாக உள்ளது. இவை குறித்து ஆய்வு மேற்கொள்வது முக்கியமானதாகும். அடுத்ததாக சிவப்பு மற்றும் பச்சை நிறத்திலான மழைநீரின் மாதிரிகளில் இதுபோன்ற பதார்த்தங்கள் அடங்கியுள்ளனவா என்ற ஆதாரங்களை கண்டுபிடிப்பது அவசியமாகும். இயற்கை உலகுடன் பிணைந்துள்ள இதுபோன்ற விண்வெளி பதார்த்தங்கள் குறித்து புதிய ஆய்வு மேற்கொள்வது விஞ்ஞானிகளின் பாரிய பொறுப்பாகும். திறந்த மனதுடன் இதுபோன்ற ஆய்வுகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். இதனால் முன்கூட்டியே தீர்மானிக்காது இறுதி முடிவுகள் குறித்து தீர்மானங்களை எடுத்தலாகாது. எனினும் டெல்டா, TC 20, 30 அல்லது 40 ஆகியன இருப்பின் நிச்சயமாக அவை புவிக்கு அப்பால் இருந்தே வந்திருக்கலாம் என்ற தெளிவான தடயங்கள் என் வசம் உள்ளன. These were biological remains that were extraterrestrial in nature and origin. அடுத்த விளையாட்டுச் செய்தி. சர்வதேச கனிஷ்ட பளுதூக்கும் வீரர்கள் மத்தியில் புதிய நிரல்படுத்தலுக்கு அமைய உலகின் 2வது இடத்தை இலங்கை வீரர் ஒருவர் தன்வசப்படுத்தியுள்ளார். 50 கிலோகிராம் இடைப்பிரிவின் கீழ் பளுதூக்கும் போட்டியில் குருநாகல் மாலியதேவ மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 17 வயதான சசிக ஏக்கநாயக்க நிரல்படுத்தலில் 2வது இடத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார். சர்வதேச போட்டிகளில் வெளிப்படுத்திய திறமைகளுக்கு அமையவே உலகின் சிறந்த வீரர்கள் மத்தியில் உலக நிரல்படுத்தலில் 1வது இடத்தினை சசிகவை விட 4 கிலோகிராம் அதிக பளுவை தூக்கிய அசர்பைஜான் வீரர் பக்ஷாலி ஷாடா தனதாக்கிக் கொண்டுள்ளார். 50 கிலோகிராம் இடைப்பிரிவின் கீழ் போட்டியிட்ட சசிக சர்வதேச ரீதியில் கடந்த ஆண்டு 200 கிலோகிராம் தூக்கி தனது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார். உஸ்பெகிஸ்தானேதி லோக சூரதா தரங்காவலியாத் ஸ்பெகிஸ்தானில் உலக சாம்பியன் போட்டியும் சீனாவில் ஆசிய பளுதூக்கல் போட்டியும் நடைபெறுகின்றது. அவற்றில் கலந்து கொள்வதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த போட்டிகளில் இலங்கைக்கு பதக்கத்தை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளேன். இந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு பெருமளவு செலவாகிறது. இவற்றுக்கு எனது பெற்றோரை செலவு செய்கின்றனர்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.